அந்த பார்ட்டில எல்லார்கிட்டயும் என்ன சொல்ல போறான், எதுக்கு இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணா, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருந்தோம் நீங்க அவன் மாமா மேல கை வச்சதுனால அவன் ரொம்ப உடைஞ்சிட்டாங்க. இதனால அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்னு நினைச்சு பாத்தீங்களா? இதுக்கப்புறம் உங்களை தான் லவ் பண்றேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவன் வீட்டுல சொன்னா அவங்க மாமா தான் முதல் எதிரியா இருப்பாரு. சொந்த பந்தங்கள் எதிர்த்துக்கிட்டலாம் அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒத்து வராது, தயவு செஞ்சு சத்யாவை என்ன மறந்துட சொல்லிடுன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சான். அவனுக்கு இருந்த அக்கறை உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க பொறுமையா இருந்திருப்பீங்கல்ல. இப்ப எல்லாமே படிச்சு முடிச்ச பழைய நியூஸ் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சுங்களே. இனிமே அது எதுக்குமே உபயோகப்படாது, எடைக்கு தான் போடணும். பழைய நியூஸ் பேப்பர் மாதிரி உங்க காதலையும். நான் வரேங்க. இப்போ என்ன ஃபீல் பண்ணிட்டுருக்க? அதான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டல, சந்தோஷமாக இருந்த பிரபு சாரையும் உனக்கு பயந்துட்டு ஊரை விட்டே போக வச்சிட்ட. லவ் பண்ணுறவங்க எல்லாருமே தான் காதலிக்கிற பொண்ணை எப்படிலாம் வச்சுக்கணும்னு கனவு காணுறாங்களோ அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே தான் கல்யாணத்தை பற்றி கனவு காணுவாங்க. அதே கல்யாணம் பெற்றவங்க எல்லாரும் சமூகத்தில் நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பிரபு சார் வெறும் ஆசையை நிறுத்திக்காமல் அதை நிறைவேற்றி காட்டணும்னு நினச்சி பார்ட்டி வரைக்கும் ரெடி பண்ணார்ல. அதுலேயும் முன்கோத்தை காட்டி எல்லா பிளானையும் சொதப்பிட்டல. பிரபு சார் கோவம் வராதா? அவரை கோவப்படுத்திட்டு இப்போ நீ மட்டும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. இங்கே பார் சத்யா, இப்போயாவது நாங்கள் சொல்கிறத நம்பு. பிரபு சார்லாம் நம்மள மாதிரி கிடையாது. அவருக்கு அவங்க குடும்பம், அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அவருக்கு முக்கியம். அவங்கள அசிங்கப்பட்டுனா அவர் சும்மா இருப்பாரா? அவர் மட்டும் இல்லை, வேறு யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. லவ் பண்ணுறதுனால உனக்காக பிரபு சார் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்களோ சொந்தக்காரங்களோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அவசியம் இல்லைல்ல. நீ இதான் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அதை தெளிவாக புரிஞ்சுக்கோ. அப்புறம் மாப்பிள்ள, அவங்களுக்கு எனக்கு ஒத்து வராது, தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்கன்னு நான் சொன்னதை நீ அதை அவங்ககிட்ட சொன்னதும் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதை ஏன் மாப்பிள்ள கேட்குற?
கொஞ்ச நேரத்துல அடி எனக்கு கன்ஃபார்ம்னு இருந்தேன். அப்புறம் சத்யா முகத்தை பார்த்தனா அவங்க ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஆக்ஷனுக்கு இப்ப வேலை இல்லைன்னு என் மனசுல பட்டதெல்லாம் பேசிட்டு வந்துட்டேன். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா? ஆமாண்டா, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா மாப்பிள, சத்யா உன்னை ரொம்ப லவ் பண்றாங்க. விட்ரா, இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. இந்த சோகமும் சந்தோஷமும் எல்லாருக்கும் பொதுவானது தான். மாறி மாறி வந்துட்டு தான் போகும். அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த பேர் மாப்பிள்ள, எனக்கு திவ்யா தான். இப்ப இருந்தாலும் எப்ப இருந்தாலும் இந்த பிரிவை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி, அதை விட மாப்பிள்ள, நீ எனக்கா பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. இன்னைக்கு டின்னருக்கு எங்க போலாம் சொல்லு. என்னது டின்னரா? உனக்கு ஏதாவது பண்ணும் போல இருக்குடா. அதான் நீ நைட்டு உன்னை டின்னர் கூட்டு போய் பயங்கர குதூகலமா ஆக்கலான்னு இருக்கேன். எங்க போலாம் சொல்லு. மாப்பிள, தயவு செஞ்சு டின்னருக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என் முதுகுல டின்னர் கட்டிடாதடா. ஏன்டா? டேய் ராசா, உன்னை நம்பிதான் சத்யா கிட்ட நீ வெளியூருக்கு போயிருக்கேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த 2 நாளைக்கு மட்டும் நீ வெளியே சுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணுல சிக்கின ஒன்ன விட்டுருவாங்க. எனக்கு சங்குதான். மாப்பிள, என்ன மன்னிச்சு விட்டுருவான்னு மட்டும் நினைக்காதடா. டேய், சாவு எனக்கு கன்ஃபார்ம். அதனால ப்ளீஸ்டா, இந்த 2 நாளைக்கு மட்டும் வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடுன்னு இருந்துடாச்சா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டா. டேய், என்னடா நீ எனக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்க. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நீ கவலைப்படாத. இந்த 2 நாளைக்கு வீட்டுக்கும் ஆபீஸ் மட்டும் தான் கார் போகும். அது போதும், நம்புடா. வண்டி விட்டு எங்கடா போய் ஊரை சுத்திட்டு வர? வந்து ஒரு கைப்பிடி, இன்ஜினை கைட்டுரும். நான் பார்த்துக்கிறேன், நீ ஒரு வாரமாக போய் உட்காருப்போ. டேய், நாதிகடா போய் ஒரு ஓரமாக உட்காரணும். என்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே உடம்பு தாங்காதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லை. இல்லையே, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. இன்னொரு மாறிலாம் பண்ணிருக்க. ஆமாம், 5 ரூபா அந்த வண்டியை இன்ஜின் பிச்சு பார்த்துட்டு இருந்தா அப்படி தான் பார்ப்பாங்க. எது பஞ்சருக்கு வந்த வண்டியா? சொன்னாதானே தெரியும். அதான் பஞ்சர்னு தெரியுதுல, சரி பண்ண வேண்டியதானே? இல்லை, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கியா, அதான் பார்க்குறேன். என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கிறேன். பொய் சொல்லாத சத்யா, உன் முகத்தை பார்த்தா தான் தெரியுது. அவங்களையும் வரமாட்டாருன்னு ஃபீல் பண்ணுறியா? அவன் வரலன்னா நான் அதுக்கடா ஃபீல் பண்ணோம். எங்கடா அந்த பணமண்டா? ராவுத்தர் கடைக்கு போய் பிரியாணி வாங்கினு வர சொல்லி இவ்வளோ நேரம் ஆகுது, ஆளே காணோம். என்ன கேட்டா? சத்யா, இந்த பிரியாணி. ஏண்டா தோறுகிற கடைக்கு போய் வாங்கினு வரது இவ்வளோ நேரமாடா? குடு. டேய், என்னடாச்சு? தெரிலடா, சவா. என்ன அவன் திட்டானா நான் சாப்பிடாம ஃபீல் பண்ணிருக்கணுமா? நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு ஒழுங்கா அவனோட நினைப்பே இல்லாம வேலை செய்ய போறேன்.
அதெல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற முடியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் குணத்தை மாற்றிக்காம இப்படியே இருங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாதுங்க. பாய், குட் பாய். நேற்று இவங்ககிட்ட சொன்னது தான் இன்னைக்கு உங்ககிட்டயே சொல்கிறேன். இவங்களுக்கு இந்த அடிதடி ரத்தம் மட்டும்தான் தெரியும். அதை வச்சு பஞ்சாயத்து மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர குடும்பம்லாம் நடத்த முடியாது. தேவையில்லாம் மனசில் ஆசையை வளர்க்காம என்னை மறந்துட சொல்லுங்க. என்னடா இது? ஒரே உப்பா இருக்குது. உன்னை ரவுத்தர் கடையில இருந்தா பிரியாணி வேணும் சொன்னேன். எங்கடா போய் ஆனந்தா? சத்யா, நம்ம பாய்க்கெல்லாம் சத்யா பிரியாணி வாங்கிட்டு வந்தா? கடையை மாத்தி வாங்கிட்டு வந்துட்டு பேசுற வரியா நீ? ஒரு வேலைய சொன்னா உருப்படியா பண்ணிடாதடா நீ. சை, நவரு. டேய், சத்தியமா பாய்க்கெல்லாம் தானே போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். நீ அங்கே தான் வரணும் சத்யாவுக்கும் தெரியும். இப்போ சாப்பிடு. டேய், பிரபு சார் வந்தாரா? இல்லைடா, சசி மட்டும் தான் வந்தான். பிரபு சார் எங்கேயோ வெளியூர் போயிருக்காராம். என்னடா சொல்ற? ஊருக்கு போயிட்டாரா? சத்யாக்கா எங்கடா இப்போ? இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சி வெளில ஃபீல் பண்ணாத மாதிரி காட்டி மேலே ரூம் போயிடுச்சுடா. மேலையா? சத்யா பிரபு சார் அனுப்பவே இருக்குடா. நம்மள்ட்ட தான் எதுவுமே காட்டிக்க மாட்டேது. சரி வா, மேலே போய் பார்ப்போம். டேய், இங்கே வேலையை பாருங்க, நான் மேலே போயிட்டு வந்துடுறேன்டா. அமுல் பேபி, நீ என்ன மறந்துட்டல, என்னை தூக்கி போட்டல. எப்படி அமுல் பேபி உன்னால எப்படி எல்லாம் மறந்துருக்க முடியுது? என்னோட பேசாம உன்னால எப்படி இருக்க முடியுது? எப்படியோ நீ இருந்துடுற, ஆனா என்னால இருக்க முடியல. உன் நினைப்பாவே இருக்குது. நீதான் என் மனசுக்குள்ளேயே இருக்கிற. என்னால சாப்பிட கூட முடியல அமுல் பேபி, தெரியுமா? என்ன ஒதுக்கிறாதன்னா என் கூட வந்துரு. என் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னியா அமுல் பேபி? கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்ன என்னன்னு தெரியுமா? எவ்வளவுதான் நமக்குள்ள சண்டை வந்தாலும், சின்ன சின்ன தப்பு நான் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் பெருசாத்துக்காம விட்டு கொத்து போய் கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும். இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு இனிமே என் கூட பேசாத, என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போறதில்லை.
டாக்டர் மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு டாக்டர். சத்யா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்காங்க. அதான் ஹை ப்ரெஷர் ஆகி போய் அவங்க மூக்கில் இருந்து ரத்தம் வந்திருக்கு. அதான் மயங்கி விழுந்துட்டாங்க. நான் தான் கொஞ்ச நாளைக்கு இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிற மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கன்னு சொன்னேன்ல. இல்லை டாக்டர், அது வந்து சத்யா. காரணம் சொல்லாதீங்க மிஸ்டர். இனிமே இந்த மாதிரி வராமல் பார்த்துக்குங்க. அவங்க இன்னும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை. நான் ஏற்கனவே சொன்னது தான், மனசளவில் அவங்க இன்னும் ரெடி ஆகலை. ஸோ ரொம்ப சந்தோஷத்தையோ ரொம்ப துக்கத்தையோ அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. சரிங்க டாக்டர். ம். இனிமே இந்த மாதிரி நடக்காம நாங்கள் பார்த்துக்கிறோம். சத்யா, நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும். ரொம்ப நேரம் கண்ணு முழிக்க வேண்டாம். அதே மாதிரி நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க. ஓகே? ஓகே டாக்டர். ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. ம். ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, நான் கிளம்புறேன். அக்கா, நீ மாத்திரை போடணும்ல, வாக்கா வந்து சாப்பிடு. டைம் ஆச்சுல்ல. இல்லடா, எனக்கு சாப்பாடு வேணாம், நீ போய் சாப்பிடு. என்னக்கா ஆச்சு உனக்கு? இன்னும் பிரபு சார் போனதை பற்றி நினச்சிட்டு இருக்கியா? என்னமோ அவன் அப்படியெல்லாம் சொன்னது என்னால் மறக்கவே முடியலடா. என்ன அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு எப்பறம் அவனுக்கு மனசு வந்துச்சு? அவனுக்கு வேணா என்னாண்ட பேசாம இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் என்னால் முடியலடா. இந்த மாதிரி நான் உன்னை பார்த்ததே இல்லைக்கா. இங்க பாருடா, என்னை எப்படி மாத்திக்கிறதுன்னு எனக்கே தெரில. தெரிஞ்சா உடனே மாத்திப்பேன். அமுல் பேபிக்கு என் மேல வெறுப்பு கூடினே போகுது. அவன் என்ன முழுசா வெறுக்கிறதுக்குள்ள நான் என்ன மாத்திக்கணும்டா. அவன் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தான்னு தெரியுமா? முழுசா 1 மணி நேரம் கூட என்ன விட்டு இருக்க மாட்டான். இப்போ 2 நாள் வெளியூர் போயிடுறான்னா நான் அவன் மனசை எவ்வளவு காயப்படுத்திருப்பேன். இங்கே பாருக்கா, இந்த மாதிரி நேரத்தில் நீ டென்ஷன் ஆகக்கூடாது. டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லடா, எனக்கெல்லாம் கோவப்பட தான் தெரியும். குடும்பம்லாம் ஒத்து வராதுடா. கண்டிப்பா அமுல் பேபி வீட்டில் என்ன ஒத்துக்க மாட்டாங்க. அக்கா, பிரபு சார் குடும்பம் தானே ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டார்ல.